ஆனால் கடவுள் உண்டு. கடவுளை கற்பித்தவன் தமிழர். உலகத்திற்கு முதல் குரு யாருன்னா முருகன் தான். இந்த சூரியனை கடவுளாக காட்டியவன் முருகன். சூரியனுக்குள் பல கருந்துளைகள் உள்ளன. அந்த கருந்துளைகளில் 3 கருந்துளைகள் முக்கியமானது. அந்த கருந்துளையில் இருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றல் இந்த உலகை இயக்குகிறது. பகவன் என்று சொல்லுகிறார். இளங்கோவடிகள் சொல்லுகிறார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். திருமூலர் சொல்லுகிறார், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது. யார் அதுக்கு பதில் சொல்லணும்? படித்தவர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவர்கள், பக்தி சொற்பொழிவாற்றுகிறவர்கள், இவர்களெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. நாம் மதத்தின் அடிப்படையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. திருச்சிற்றம். பேரன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய மாநாட்டிலே என்னை பங்கேற்றச் செய்த தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் உள்ள தோழர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். காலையில் இருந்து அறிஞர்கள் பலரும் பல்வேறு கருத்துக்களை இங்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். தமிழர்களின் தொன்மை, அந்த தொன்மை என்பது 3 கருத்துக்களின் அடிப்படையில் அமைந்தது. அந்த 3 கருத்துக்கள், ஒன்று அறிவியல், 2வது உளவியல், 3வது மருந்து. அறிவியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உளவியல், 3வது மருந்து. நீங்கள் சங்க இலக்கியங்களில் எடுத்து பார்த்தால் இந்த 3 மட்டுமே இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஆனால் திருவள்ளுவருடைய காலத்தில், பிற்காலத்தில் கடவுள் வாழ்த்து என்ற ஒன்றை அவர் எழுதும் பொழுது, ஆதி பகவன் முதற்றே உலகு. யாரை சொன்னார்? பகவன் என்று சொல்லுகிறார். இளங்கோவடிகள் சொல்லுகிறார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். திருமூலர் சொல்லுகிறார், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது. இதை பிற்காலத்தில் வந்த ஞானசம்பந்தர் ஆயாதன சமயம் பல அறியாதவன், அந்த கடவுள் யாருங்கிறார் பாருங்க. ஆயாதன சமயம் பல அறியாதவன், நெறியில் தாயானவன், உயிர்களுக்கு முன் தலையானவன், மறை முத்தியானவன், எம் இறை சிவன். யாரை சொல்றார்? சூரியனை சொல்ற. கடவுள் யாருன்னா சூரியன். நாம் மதத்தின் அடிப்படையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த கருத்தை கொண்டு செல்வதற்கு ஆள் இல்லை. அதனாலதான் படித்தவர்களும் வீழ்ந்து கிடக்கிறார்களே என்று 2வது குறளில் கற்றதனால் ஆய பயனன், whether you are educated or not, are you educated கேட்கிறார். யார் அதுக்கு பதில் சொல்லணும்?
படித்தவர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவர்கள், பக்தி சொற்பொழிவாற்றுகிறவர்கள், இவர்களெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. But we are graduate, post-graduate, doctors, engineers, lawyers, justice. But we don't know. அந்த இரண்டாவது குறளில் கேட்கிறார், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வாளறிவன், who is வாளறிவன்? யாராவது படிச்சாட்டு இருந்தா சொல்லுங்க. அந்த வாளறிவன் கோயில்ல பூசாரியா இருக்கிறவனா, சாமியாரா, இல்ல ரிக்கா டான்ஸ் ஈசா யோகா, இல்ல பங்காரடியில் 10,000 கோடியை தேடி வச்சிருக்காங்க. சொல்ல முடியுமா? அந்த வாளறிவன் யார் அப்படின்னா சூரியன் தான். நான் இங்க கடவுள் வாழ்த்து பாடல்ல பாடுனேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யானதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. அங்க நின்றாயேங்கிற, ஏன் நின்றாயேன்னு சொல்றாரு? ஏன் நின்றாயே என்று சொன்னார்? விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்றான், according to the solar system, the sun is the controller of all the planets. எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டும்தான் உண்டு. என்னை மாதிரி சாமியார்களுக்கு கிடையாது. இதை கண்டறிந்தவர் திருவள்ளுவர். அந்த திருக்குறளை சொல்லி கொடுத்தானா, படிச்சவன், பட்டிமன்றம் பேசுறவன், பக்தி சொற்பொழி பார்த்துருக்கேன், சொல்லி கொடுக்கல. இவன் புராணம் எழுதி வச்சிருக்கான், அதை உங்களுக்கு சொல்றேன். அந்த புராணத்தில் எப்படி கடவுளை உருவாக்கினாங்கிறதுக்கு இப்ப நான் ஒன்று சொல்றேன். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு ரொம்ப ஆவேசமா போய்கிட்டு இருக்கிறா. அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் வட்டப்பாறை அம்மன் கோயிலுக்கு போற. அது எங்க இருக்குன்னு தெரியல, சிலப்பதிகாரத்தில் இது இருக்குதான்னு எனக்கு தெரியாது. வட்டப்பாறை அம்மன் கோயில் அப்படின்னு. அந்த வட்டப்பாறை அம்மன் கோயில்ல சிவபெருமானும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணகி வேகமா கோபத்தோட வர்றா. அப்ப வர்ற நேரத்தில் சிவபெருமான் என்ன செய்யறாராம், இவன் உருட்டிக்கிட்டு இருந்த அந்த சொக்கட்டான தாயக்கட்டைய பக்கத்தில் இருந்த கிணத்துல விழுகு மாதிரி செய்யறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கண்ணகி கிணத்துக்குள்ள இறங்கிட்டான். கிணத்துக்குள்ள இறங்கின உடனே சிவபெருமான் என்ன செஞ்சிட்டாரு, அவ கோபத்தை குறைக்கிறதுக்காக மேல ஒரு வட்டப்பாறையை வச்சு மூடிட்டார். ஆனா கண்ணகி பாறை வடிவில வெளியில வந்துட்டான். வெளியில வந்த கண்ணகிக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு சிலையை வச்சாங்க. அம்மன் சிலை, வட்டப்பாறை அம்மன். பின்னாடி ஆதிசங்கரர் அங்கே ஒரு கோபத்தை குறைப்பதற்காக ஸ்ரீ சக்கரத்தை நாடினார். கோயில் எப்படி உருவாச்சுன்னு தெரியுதா? உங்களை யாராவது கோயிலுக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாத, மசூதிக்கு போகாதுன்னு சொன்னா கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். படித்தவங்களே கேட்கல. ஆனால் கடவுள் உண்டு, கடவுளை கற்பித்தவன் தமிழர். உலகத்திற்கு முதல் குரு யாருன்னா முருகன் தான். இந்த சூரியனை கடவுளாக காட்டியவன் முருகன். நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் விரிவா பேசினேன்னா நேரம் இல்லை. அவன் தான் அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத சூரியனை காட்டணும். காட்டுமுறை அடிகளாக இருந்த தமிழர்கள் அவர்கள் எங்கே தோன்றினார்கள்? லெமூரியா கண்டத்தில். லெமூரியா கண்டம் என்பது ஐயா பேசினாங்க, விக்டர் ஐயா. ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் லெமூரியா கண்டம். 49 நாடுகள் இருந்தன. அந்த 49 நாடுகள்ல தான் முதல் மனிதன் தோன்றினான். அவன் கண்ட கடவுள் சூரியன். இதை நான் இன்னொரு வரலாற்றில் சொல்றேன். 1778ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் இருந்து கேப்டன் குக்கு என்று சொல்லக்கூடியவன் கடலோடி
கடல் பயணமாகிறான். பல நாட்கள் பயணமான பிறகு ஹவாய் தீவுல இறங்குறான். அந்த ஹவாய் தீவு மக்கள் அப்பதான் புதுசா பாக்குறாங்க. இவனை பார்த்த உடனே கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா இந்த கேப்டன் குக்கு சொல்லல, நான் மனுஷன் உங்களை மாதிரி, நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த ஹவாய் தீவு ஆதிவாசிகள் ஏற்க மறுத்துட்டாங்க. அப்பதான் முத வெளியாளவே பாக்குறாங்க அந்த தீவுல. அப்ப உள்ள கூட்டு போறாங்க, உட்கார வச்சு காய் கனிகள் பழங்கள் எல்லாம் கொடுத்து உணவை கொடுத்து பல நாட்கள் அவரை கடவுள் மாதிரி இது பண்றாங்க. பல நாட்கள் அவங்களோடவே தங்கி நின்று மீண்டும் இந்த கேப்டன் குக்கு கப்பல்ல பயணமாகிறான். பக்கத்துல தள்ளும் பயணமாகி வேற இடத்துக்கு போறதுக்கு கிளம்புறான். கிளம்பி சில மணி நேரங்களிலேயே அந்த கேப்டன் குக்கு மீண்டும் அந்த தீவுக்கு வந்து விடுகிறான். அந்த தீவுக்கு வந்த பிறகு என்ன என்று இப்பொழுது அந்த ஆதிவாசிகளிடம் முன்போல் வரவேற்கவில்லை. அழைத்து சென்று என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் சொன்னா, கடல் அலைகள் மிக அதிகமாக இருக்கிறது, சூறை காற்று வீசுகிறது, கப்பலை செலுத்த முடியாது என்று சொன்னார். அதை கேட்ட ஆதிவாசிகள், இவன் கடவுள் இல்லை, நம்மை கொல்ல வந்தவன் என்று அவனை கொன்று விட்டார். அந்த ஆதிவாசி புத்திசாலியா நம்ம புத்திசாலியா? தமிழர்கள் அறிவாளிகள். அந்த அறிவுபூர்வம் கெடுத்தவன் ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து சொல்றேன், ஆத்தி சூடி, அதுதான் உண்மையான மந்திரம். அந்த ஆத்தி சூடியில உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எங்க டீச்சர் 1ஆவதுல சொல்லி கொடுத்த டீச்சர். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல், என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுக, ஓவது ஒளிக. அவ்வியம் பேசல், புறணி பேசாது, அகம் சுருங்கேல். இவ்வளவும் சொன்னுவ, அதுல என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாரு. இதுதான் என் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சரியா படிச்சீங்கன்னா, கடைசியில 3 புள்ளி வச்சிருக்கானே, அந்த 3 புள்ளி என்ன தெரியுதா? அதைத்தான் முக்கண்ணன் சிவபெருமான் சொன்னான். ஏதோ திரைப்படத்துல வரக்கூடிய 3 கண்ணு சிவாஜி கணேசன் காட்டினது முக்கண்ல இல்லை. ஸ்டீபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி சொல்லுகிறான், சூரியனுக்குள் பல கருந்துளைகள் உள்ளன. அந்த கருந்துளைகளில் 3 கருந்துளைகள் முக்கியமானது. அந்த கருந்துளையில் இருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றல் இந்த உலகை இயக்குகிறது. புரிஞ்சதா? அந்த கடவுள் யார்? 3 அக்கண்ணா. அதனாலதான் அப்பர் சுவாமிகள் பாடுறார், பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி அப்படிங்கிறார். என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி அப்படிங்கிறார். இதெல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் விரித்து பேசுனா நேரமாகும். 2வது, 1 அறிவியல், சூரியன் கடவுள். 2வது உளவியல். எங்க கோயிலுக்கு ஆசிரமத்துக்கு வருவார் ஒரு 500-1000 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட நான் விளக்கமா சொல்லுவேன். உளவியல் நல்லா புரிஞ்சுக்கணும். அவை சொன்னதுலயே வருது. திருவள்ளுவரும் சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த பரிகாரம் செய்ய போறாள், சோதிடம் கேட்க போறாள், இதெல்லாம் கேட்கணும். இதை இந்த உயிருக்கு என்ன ஊதியம்? நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை என்ன? இல்லாதவனுக்கு கொடுத்து உதவும். இதை முருகன் ஏற்கனவே சொல்லியிருக்கான். நான் அதை சொன்னேன், லேட் ஆயிரும், வேண்டாம். அதை சொல்றாரு, ஈவது இசை. ஆக அப்பர் சுவாமிகள் சொல்றார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார், அரக்கர்க்கும் அருள் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே. இல்லாத ஆளுகளுக்கு ஏத்து கொடு, உன் குடும்பம் வாழும். கற்ற கல்வி கல்லாதவர்களுக்கு, பெற்ற செல்வம் இல்லாதவர்களுக்கு,
அதைத்தான் தமிழை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கான். முருகன் கற்றுக் கொடுத்ததும் அதுதான். முருகன் இரண்டாவது ஒரு செய்தி, முருகன் வாழ்ந்தது தமிழ்நாடு அல்ல, லெமுரியா கண்டம். அந்த லெமுரியா கண்டத்தில் பின்னாடி இங்க இப்போ பின்னாடி வந்த செய்திகள்லாம் பின்னாடி புராண செய்திகள், அதுக்கு போகலை நான். ரெண்டாவது உளவியல், மூன்றாவது மருந்துன்னு சொன்னேன். இந்த மருந்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த மருந்துங்கிறது கோயிலில் தீர்த்தம்ங்கிறாங்க இல்லையா, அந்த தீர்த்தம் இந்த உள்ளத்தில் இருக்கு. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து தெரிவரே கள்ள மனமுறை கல்வியிலாரு. தீர்த்தம் என்பது உள்ளத்தில் இருக்கு. அதனால மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டேன்னா கடவுள் உனக்கு எல்லாம் கொடுப்பார். அதனால நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, இல்லாத ஏழைகளுக்கு இறக்கப்படு அப்படின்னு சொல்றார். நான் விரித்து பேசுறதுக்கு இங்க நேரம் இல்லை. சில பேருக்கு மனம் புண்பட்டிருக்கலாம். கலீலியோ உலகம் என்று சொன்னது உண்மையா பொய்யா? இப்போ விஞ்ஞானி பேசினாரே, அவர் உண்மையா பொய்யா? எப்பயுமே அறிவியலை மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவனுடைய அறிவீனம் இவனை கிளி கூட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி கிளிக்காரன் சோசியம் வச்சிருக்கான் இல்லையா, திறந்து விட்டோன்னே வெளியில வரும் களி, அந்த கிளியை எடுத்து கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறான். அதனால நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.